ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டிங்கிற சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஸோ இது யூனிட் 1ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஓஎஸ்ஐ செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் மாடல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கேன், கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ஓஎஸ்ஐ செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் மாடல் பார்க்கலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஓப்பன் சிஸ்டம்ஸ் இன்டர்கனெக்ஷன் ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ இது வந்து ஓஎஸ்ஐ மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த ஓஎஸ்ஐ மாடல் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்கன்னா விச் இஸ் ஏ 7 லேயர்ட் ஃப்ரேம்வொர்க் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். அது ஓஎஸ்ஐ மாடலுங்கிறது ஒரு 7 லேயர் மாடல். அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இந்த ஓஎஸ்ஐ செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் மாடல் கொடுக்காங்க. ஏன் கொடுக்காங்க அப்படின்னா the primary purpose of the OSI security architecture model is to provide a structured approach to network security. ஸோ அந்த நெட்வொர்க்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த ஓஎஸ்ஐ செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் மாடல்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லேயருக்குமே எப்படி எப்படி செக்யூரிட்டி கொடுக்கலாங்கிறது. The OSI security architecture primarily focuses on 3 parts. ஸோ 3 பார்ட்ஸ் இருக்கு. என்னன்னா செக்யூரிட்டி அட்டாக்ஸ், செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ இந்த 3 பார்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஓஎஸ்ஐ மாடல் இருக்கு, செக்யூரிட்டி மாடல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி அட்டாக்ஸ். என்ன செக்யூரிட்டி அட்டாக்ஸ் என்னன்னா இந்த கிரிப்டோகிராஃபி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டாவை எப்படி செக்யூரிட்டா பாத்துக்கலாங்கிறதா சப்ஜெக்ட். ஸோ செக்யூரிட்டி அட்டாக்ஸ்னா நம்ம டேட்டாவை யாரோ ஹேக் பண்றாங்க, யாரோ நமக்கு தெரியாம அசஸ் பண்றாங்க, அதான் செக்யூரிட்டி அட்டாக்ஸ். ஓகேவா? செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் என்னன்னா இப்படி யாரோ தெரியாம நம்ம அசஸ் பண்றதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுக்கறது வந்து செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ். செக்யூரிட்டி சர்வீசஸ் என்னன்னா இந்த செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ்ல கொடுத்த அந்த மெத்தட் எல்லாத்தையுமே நமக்கு சர்வீஸா பண்ணி நமக்கு செக்யூர் பண்றதுதான் செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ இதான் செக்யூரிட்டி அட்டாக்ஸ், செக்யூரிட்டி மெக்கானிசம், செக்யூரிட்டி சர்வீசஸ். என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி அட்டாக்ஸ். an attempt to gain unauthorized access to an information or services or to cause harm or damage to information systems. ஸோ அதாவது நம்ம சொன்ன மாதிரிதான் யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாம நம்ம டேட்டாவை அசஸ் பண்றாங்க. ஸோ அப்படி அசஸ் பண்றதுக்கு பேர் தான் செக்யூரிட்டி அட்டாக். ஓகேவா? இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பாசிவ் அட்டாக், ஆக்டிவ் அட்டாக். ஸோ பாசிவ் அட்டாக்னா என்ன அப்படின்னா பாசிவ் அட்டாக் ரெஃபர்ஸ் டு த அட்டாக்ஸ் வேர் த அட்டாக்கர் இன்வால்வ்ஸ் இன் மானிட்டரிங் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றாங்க, இப்ப சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றாங்க. யாரோ ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாம ஒருத்தவங்க அந்த டேட்டா என்ன டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றாங்க பாத்துக்கலாம். ஸோ என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம். பார்க்க மட்டும் செஞ்சாங்கன்னா பாசிவ் அட்டாக். ஸோ பாக்குறதுமே தப்பு தான். இன்னொருத்தவங்க டேட்டா சென்ட் பண்றதை நம்ம பாக்குறது வந்து தெரியாம பாக்குறது வந்து பாசிவ் அட்டாக். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் அட்டாக். ஆக்டிவ் அட்டாக் refers to the attacks where the attacker involves some modification of the data or creation of false data. ஸோ ஆக்டிவ் அட்டாக் அப்படின்னா என்னன்னா நம்ம டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றப்ப ஒருத்தவங்க ஹேக்கர்னு ஒருத்தவங்க வந்து அதை மாடிஃபை பண்ணி நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஆக்சுவல் டேட்டா இருக்காது, அதை மாடிஃபை பண்ணி வேற ஏதாவது டேட்டா சென்ட் பண்ணாங்கன்னா அதை ஆக்டிவ் அட்டாக்னு சொல்லுவாங்க. அப்படி மாடிஃபை பண்ணாம ஒரு சில இது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு டேட்டா கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஆக்டிவ் அட்டாக்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ இதான் பாசிவ் அட்டாக், ஆக்டிவ் அட்டாக். செக்யூரிட்டி அட்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதான். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி சர்வீசஸ். செக்யூரிட்டி சர்வீசஸ் ரெஃபர்ஸ் டு த சர்வீஸ் ப்ரொவைடட் பை எ ப்ரோட்டோகால் லேயர் விச் என்ஷூர்ஸ் adequate security of data transfers or systems. ஸோ செக்யூரிட்டி சர்வீசஸ் என்ன சொன்னோம், அந்த செக்யூரிட்டி அட்டாக்ஸை தடுக்கிறதுக்கு என்னென்ன சர்வீஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத செக்யூரிட்டி சர்வீசஸ். இது மூலமா நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து செக்யூர்டா இருக்கும். செக்யூரிட்டி சர்வீசஸ் இன்க்ளூட்ஸ் ஆத்தென்டிகேஷன், அக்சஸ் கண்ட்ரோல், டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டேட்டா இன்டெகிரிட்டி, நான் ரெப்யூட்டேஷன். ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டி சர்வீசஸ்ல வரும். இது என்னங்கிறத அடுத்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி மெக்கானிசம். செக்யூரிட்டி மெக்கானிசம் refers to the mechanism that is designed to detect, prevent or recover from a security attack. ஸோ ஒரு செக்யூரிட்டி அட்டாக்கை எப்படி தடுக்கலாம், இல்ல ஒரு செக்யூரிட்டி அட்டாக் நடந்துச்சுன்னா அது எப்படி ரிகவர் ஆகலாம் அப்படிங்கிறத செக்யூரிட்டி மெக்கானிசம்ல கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் ஆர் டெக்னிக்கல் டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் that are used to implement the security services. ஸோ நம்ம சொன்னதான் செக்யூரிட்டி மெக்கானிசம்னு என்னது, நம்ம ஒரு செக்யூரிட்டி அட்டாக்கை தடுக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொடுக்கறதா செக்யூரிட்டி மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி நமக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதான் செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஓஎஸ்ஐ செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் லேயர்ஸ். ஸோ ஓஎஸ்ஐ மாடல 7 லேயர் இருக்கும். அந்த 7 லேயர்ல என்னென்ன செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 7 லேயர் என்னென்னது, பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த ஒவ்வொரு லேயர்லயுமே என்னென்ன செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளானதான், கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட்ஸா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியா நீங்களா ஓனா கூட எழுதிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் லேயர் செக்யூரிட்டி. பிசிக்கல் லேயர்ல எப்படி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். பிசிக்கல் அக்சஸ் கண்ட்ரோல்.
அப்படின்னா என்னது, ரெஸ்ட்ரிக்டிங் பிசிக்கல் அசஸ் டு நெட்வொர்க் டிவைசஸ். ஸோ ஒரு டிவைஸை நம்ம பிசிக்கல் அசஸ் பண்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஸோ ஒரு பாஸ்வேர்ட் மூலமோ எது மூலமோ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா அது பிசிக்கல் அசஸ் கண்ட்ரோல். செகண்ட் வந்து ஆத்தென்டிகேஷன். ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆத்தென்டிகேஷன் என்னதுன்னா, ஸோ ஒரு யூசர் வந்து அசஸ் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மொபைல நான் இப்ப என்னோட மொபைல்னா நான் தான் அசஸ் பண்ணணும். ஸோ நான் தான் அசஸ் பண்றேன்னா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்ட்னு ஒன்று போட்டு வச்சிருப்பேன். ஸோ அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சா அந்த மொபைல் அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த மொபைல் அசஸ் பண்றதுக்கு கரெக்டான யூசர்ஸ் அப்படிங்கறத ஆத்தென்டிகேட் பண்றதுதான் ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து அடிக்கடி இந்த சப்ஜெக்ட்ல ரிப்பீட் ஆகும், இந்த ஆத்தென்டிகேஷன்ங்கிற வேர்டு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஆத்தென்டிகேட்டிங் டிவைசஸ் அண்ட் யூசர்ஸ் பிஃபோர் அலோவிங் அசஸ் டு த நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் அசஸ் பண்றதுக்கு மூலமா அந்த யூசர் தான் நம்மளை அசஸ் பண்ணணுமா இல்லையாங்கிறத ஆத்தென்டிகேட் பண்றதுதான் ஆத்தென்டிகேஷன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா லிங்க் லேயர் செக்யூரிட்டி. ஸோ டேட்டா லிங்க் லேயர்ல எப்படி செக்யூரிட்டி கொடுக்கலாம்? மேக் அட்ரஸ் ஃபில்டரிங். ஸோ மேக் அட்ரஸை ஃபில்டர் பண்ற மூலமா நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கலாம். எப்படின்னு பாருங்க. ஃபில்டரிங் இன்கமிங் டிராபிக் பேஸ்ட் ஆன் மேக் அட்ரஸ். ஸோ டேட்டா லிங்க் லேயர், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேக்கெட் சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பேக்கெட்ஸ்ல இந்த பேக்கெட் தான் நமக்கு வரணுமோ அப்படிங்கிறத மேக் அட்ரஸை வச்சு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அதான் மேக் அட்ரஸ் ஃபில்டரிங். நெக்ஸ்ட் வந்து டேட்டா என்கிரிப்ஷன். ஸோ இந்த என்கிரிப்ஷன்ங்கிறதுமே முக்கியமான வேர்டு. என்கிரிப்ஷன் என்னது, நம்மளோட ஆக்சுவல் டேட்டா இல்லாம அதை என்கிரிப்ட் பண்ணுவாங்க, என்கோட் பண்ணுவாங்க. என்கோட் பண்ணி வேற ஒரு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ற மூலமா நமக்கு செக்யூரிட்டி இருக்கும். என்கிரிப்டிங் டேட்டா டிரான்ஸ்மிட்டட் ஓவர் த டேட்டா லிங்க் லேயர். ஸோ டேட்டா லிங்க் லேயர்ல டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணலாம். அதான் டேட்டா என்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் லேயர் செக்யூரிட்டி. நெட்வொர்க் லேயர்ல எப்படி செக்யூரிட்டி கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். செக்யூரிங் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் டு பிரிவென்ட் மாலிசியஸ் ரவுட்டிங் அப்டேட்ஸ். ஸோ என்னது, இப்ப ரவுட்டிங் வந்து இப்ப ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது, சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது, நிறைய ரூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூட்ஸ் என்ன ரூட்ஸ்ல போகலாம் அப்படிங்கிறத ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால செக்யூர்டா பண்றது மூலமா எந்த செக்யூர் ரூட்ல போகலாம் அப்படிங்கிறது மூலமா நம்ம செக்யூரிட்டி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபயர்வால்ஸ். ஃபயர்வால்ஸ் ஃபில்டர் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராபிக் பேஸ்ட் ஆன் நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வர டேட்டாவை ஃபில்டர் பண்ணுது. வர்ற டேட்டா, வெளியே போற டேட்டா எல்லாமே ஃபில்டர் பண்ணி நமக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது ஃபயர்வால்ஸ். ஸோ இதான் நெட்வொர்க் லேயர் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. டிரான்ஸ்போர்ட் லேயர்ல எப்படி செக்யூரிட்டி கொடுக்கலாம்? ப்ரொவைடிங் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் பிட்வீன் டிவைசஸ். ஸோ ரெண்டு டிவைஸ்க்கு நடுவில் ஒரு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனும் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தோம்னா செக்யூர்டா ஆக்கிக்கலாம். அதே மாதிரி ப்ரொவைடிங் என்கிரிப்ஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபார் டேட்டாகிராம் பேஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ டேட்டாகிராம் பேஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ்க்குமே என்கிரிப்ஷன் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் ஒரே பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த என்கிரிப்ஷன் ஆத்தென்டிகேஷன்ங்கிறது நிறைய ரிப்பீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செஷன் லேயர் செக்யூரிட்டி. செஷன் லேயர்லயுமே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேட்டிங் டிவைசஸ் அண்ட் யூசர்ஸ் பிஃபோர் அலோவிங் அசஸ் டு த செஷன். ஸோ ஒரு செஷன் அசஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து செக்யூர்லி எஸ்டாப்ளிஷிங் அண்ட் டெர்மினேட்டிங் செஷன்ஸ் பிட்வீன் டிவைசஸ். ஒரு செஷன் இருக்கு, அந்த செஷனை நம்ம செக்யூர்டா ஸ்டார்ட் பண்றோம், எஸ்டாப்ளிஷ் பண்றோம், அதே மாதிரி அந்த செக்யூர்டா அதை டெர்மினேட் பண்றோம், முடிக்கிறோம். ஸோ அப்படி செக்யூர்டா ஆரம்பிச்சு முடிக்கிறது மூலமா நமக்கு செக்யூரிட்டி கொடுத்துக்கலாம் செஷன் லேயர்ல. நெக்ஸ்ட் வந்து பிரசன்டேஷன் லேயர் செக்யூரிட்டி. ஸோ பிரசன்டேஷன் லேயர்ல எப்படி செக்யூரிட்டி கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா கம்ப்ரஷன். கம்ப்ரஸிங் த டேட்டா டு ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிட்டட். ஸோ டேட்டா கம்ப்ரஸ் பண்றது மூலமா நமக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா கம்மியாகும். ஸோ டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா கம்மியாச்சுன்னா என்ன அர்த்தம்? அட்டாக்ஸ் கம்மியாகும்னு அர்த்தம். ஸோ இதான் டேட்டா கம்ப்ரஷன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா என்கிரிப்ஷன். ஸோ என்கிரிப்டிங் டேட்டா அட் த பிரசன்டேஷன் லேயர் டு பிரிவென்ட் அட்டாக்ஸ். ஸோ பிரசன்டேஷன் லேயர்ல உள்ள டேட்டாவே நம்ம என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் லேயர் செக்யூரிட்டி. ஸோ அப்ளிகேஷன் லேயர்ல எப்படி செக்யூரிட்டி கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தென்டிகேஷன். இங்கேயுமே அதே ஆத்தென்டிகேஷன் தான். ஸோ ஆத்தென்டிகேட்டிங் அண்ட் அத்தரைசிங் யூசர்ஸ் பிஃபோர் அலோவிங் அக்சஸ் டு நெட்வொர்க் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து இன்புட் வேலிடேஷன். வேலிடேட்டிங் யூசர் இன்புட்ஸ் டு பிரிவென்ட் மாலிசியஸ் டேட்டா ஃப்ரம் பீயிங் இன்ஜெக்டட் இன்டு த நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்ல நமக்கு ஒரு வைரஸ் இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூசர் கொடுக்குற இன்புட் எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் இன்புட் வேலிடேஷன். இது மூலமா அப்ளிகேஷன் லேயருக்கு செக்யூரிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் OSI செக்யூரிட்டி ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த OSI ரெஃபரன்ஸ் மாடல்னா என்ன எழுதிக்கோங்க. அது OSI மாடலை பேஸ் பண்ணி இருக்கும். அது மாதிரி எழுதிட்டு அந்த OSI மாடல் வந்து மூணு பார்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். என்னென்னது? செக்யூரிட்டி அட்டாக்ஸ், செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ செக்யூரிட்டி அட்டாக்ஸ்னா என்னது? நம்ம டேட்டாவை யாரோ ஒருத்தவங்க அன்ஆத்தரைஸ்டா அசஸ் பண்றாங்க, அது பேர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ். செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ்னா என்னது? அப்படி அசஸ் பண்றதை எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ். அடுத்து செக்யூரிட்டி சர்வீசஸ். செக்யூரிட்டி சர்வீசஸ் என்னன்னு பார்த்தோம்.
இந்த செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் சொன்ன அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சுன்னா செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. இந்த மூணையுமே நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓஎஸ்ஐ மாடல்ல உள்ள 7 லேயர்லயுமே என்னென்ன செக்யூரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக எழுதிட்டோம்னா போதுமானது. ஸோ இதான் ஓஎஸ்ஐ செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் மாடல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.